நாங்கள் சாட்டர்டே தாரணி கல்யாணத்துக்காக சரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் காவியாவும் கிளம்புனோம். போகிறப்போ ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அப்புறம் காஃபிலாம் நல்லா குடிச்சிட்டு சரி மீனாஸ் ஃபேஷன் பஸார் அதோட எக்ஸ்போ போட்டிருக்காங்க ஈரோடில் டர்மரிக் ஹோட்டலில் திண்டலில் இருக்க ஹோட்டல்னு சொல்லிட்டு சரி அதை போய் சும்மா ஒரு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்டால்ஸ் தான் இருந்துச்சு. சரின்னு போய் பார்க்க போனோம். அதித்தி பயங்கர என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலி நான் எல்லாம் போய் பழகுவாளான்னு யோசித்தேன். எல்லா குழந்தைங்க கூட விளாண்டா. அங்கே நான் மினி விலாகில் கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒருத்தவங்க அவங்க குட்டீஸ் கூப்பிட்டு வரல, அதித்தி மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டு காட்ட சொன்னாங்க. போட்டு காமிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன். அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. காவியாவும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், ஒரு சுடி செட் எடுத்தேன். காவியா ஒரு நெக் பீஸ் வாங்கினான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ்வலாகவே எக்ஸ்போஸ்னாவே கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் கூட. அப்புறம் அதித்திக்கும் ருத்வி கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் சும்மா கொஞ்சம் ஸ்டட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதித்திக்கு ஒரு டப்பர்வேர் பாட்டில் வேறு வாங்கிட்டு வந்தேன். அதித்தி ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஜாலியாக. அந்த நெக் பீஸ் அவளுக்கு வச்சு காட்டணுன்னு செம ரகலை. எனக்கு வேணும்னு சரின்னு வச்சு காமிச்சப்பறம் எனக்கு அழகாக இருக்குது, வாங்கி கொடுங்கன்னெலாம் கேட்டேன். என்னன்னு தெரில, பாப்பாவுக்கு இப்போலாம் யாராவது ஜுவல்ஸ் நிறையா போட்டிருக்காங்க, பட்டு சாரீலாம் பார்த்தா எனக்கு அதெல்லாம் வேணும் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ விவரம் இருக்குது, கேட்குறா. அப்புறம் காவியா இந்த ஸ்டோரில் தான் ஜுவல்லரி வாங்கினான். இவங்க அதோட கேர் எப்படி கொடுக்கணும், ஜுவல்லரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. குக்டோட நான் இன்னொன்று ஃப்ரைடு சிக்கன் மிக்ஸ் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கு மேரினேஷனுக்கு 15 கிராம்ஸில் ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் குவான்டிட்டியில் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த ட்ரை மிக்ஸாகவே வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து சீசனிங் பவுடர் கொடுத்துருக்காங்க. இதை மேரினேட் பண்ணுறதுக்கான பவுடரில் மேரினேட் பண்ணியாச்சு. அந்த பேட்டர் தனியாக ரெடி பண்ணிக்கணும். அந்த ட்ரை பவுடரும் தனியாக வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணோன்னா பேட்டரில் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ட்ரை பவுடரில் அடுத்து பேட்டர், அடுத்து ட்ரை பவுடர், இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயே கம்ப்ளீட் ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஸ்பூன் பவுடருக்கு எவ்வளவோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்ற முதற்கொண்டு ஸ்பூன் கணக்கிலே கூட போட்டிருக்காங்க. நான் அது பார்த்து தான் பண்ணேன். நான் சும்மா சொல்கிறேன், இப்போ என்கிட்ட அது பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வீட்டில் போர் அடிக்குது, ஏதாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உள்ள சிக்கன் ஃப்ரை ஆகுது. இல்லைன்னா சிக்கன் அப்படியே குக்காகாமையே இருக்குது, மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் குக்காகி தனியாக லேயர் பிரிஞ்சு வருது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சிக்கனோட அதுவும் நல்லா மர்ஜ் ஆகி வருது, ஒட்டிக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த தப்பு ஃபஸ்ட்டு டைம் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆகுது, என்ன ஃப்ரை ஆகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. சிக்கன் ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா சூடாகிருக்கணும், நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சிக்கன் போடுங்க. இல்லைனா சிக்கனும் கூட கறிக்கிறோம். ஆயில் சூடாக இல்லைனாலும் சிக்கன் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண அப்புறம் அந்த சீசனிங் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் ஸ்வீட்டாக டேங்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மிக்ஸு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதித்திக்காக சரி இதுக்கு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காரமாக இருந்துச்சுன்னா அதித்தி சாப்பிட மாட்டேன். அவளுக்கு 2-3 பீஸ் எடுத்து தனியாக வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணியே கொடுத்தேன் எல்லாேருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்கு அதித்தி? நீ சொல்லு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமாம்.